ஹே கைஸ், நம்ம தாத்தா இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரின்னு ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு. நம்ம அப்பா இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரின்னு ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு. நாமளும் இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரின்னு தான் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரின்னு தான் படிப்பாங்க. பின்ன எப்போதான் இந்தியா டெவலப்டு கண்ட்ரி ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட், டெவலப்டு கண்ட்ரிக்கும் டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஜிடிபி growth, பாப்புலேஷன், ட்ரேடிங், ஒரு தனி நபரோட ஃபினான்ஷியல் கண்டிஷன், இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் சிம்பிளான ஒரு ரீசன், ஒரு கண்ட்ரியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அது டெவலப்பிங் கண்ட்ரி. அதே ஒரு கண்ட்ரியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருந்ததுன்னா அது டெவலப்டு கண்ட்ரி. இப்போ உங்களுக்கு புரியும் இந்தியாவை ஏன் டெவலப்பிங் கண்ட்ரின்னு நம்ம சொல்றோம்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் 2000 கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்ததா இதுக்கு முந்தின வீடியோல பார்த்தோம். அப்போ நீங்களே புரிஞ்சுக்கங்க இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அடுத்து நான் சொல்ல போறது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரிஞ்ச டாப் 10 டெவலப்டு கண்ட்ரிஸ்னா என்னென்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், சவுத் கொரியா, கனடா, சைனா, தாய்வான், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இன்னும் நிறைய கண்ட்ரிஸும் இருக்கு. ஆனா தோராயமா நம்ம இதை தான் சொல்லுவோம். அது நெட்டோமாட்டிங்ல அதிகமா டவுன்லோட் பண்ற கண்ட்ரிஸ் என்னன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், சவுத் கொரியா, கனடா, சைனா, தாய்வான், மலேசியா, இத்தாலி, ஜெர்மனி, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரேசில், சிங்கப்பூர், இன்னும் நிறைய கண்ட்ரிஸும் இருக்கு. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே டாப் 20குள்ள வந்துருது. அதாவது நெட்டோமாட்டிங்ல ஹையஸ்டா டர்ன் அவுட் பண்ற கண்ட்ரிஸ் தான் டாப்ல டெவலப்டு கண்ட்ரியாவும் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா நெட்டோமாட்டிங் பண்றதுனால மட்டும்தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப்டு கண்ட்ரியா இருக்குன்னு நான் சொல்லல. நெட்டோமாட்டிங் பண்றதுனாலயும் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப்டு கண்ட்ரியா இருக்குன்னு நான் சொல்றேன். ஒருவேளை இந்த கண்ட்ரிஸ்ல இருந்து நெட்டோமாட்டிங்க பேன் பண்ணிட்டாங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப்டு கண்ட்ரில இருந்து டெவலப்பிங் கண்ட்ரியா மாறிடும். இதுக்கு முன்னாடி வை இந்தியா இஸ் பெஸ்ட் ஃபார் நெட்டோமாட்டிங் புக்ல இந்தியா தான் ஃபியூச்சர்ல நெட்டோமாட்டிங்ல பெஸ்டா இருக்கும். அதுக்கு ரீசன் இந்தியன் பாப்புலேஷன் தான் சொல்லியிருந்தேன். ஆனா அது கம்ப்ளீட்டா பொய்ன்னு நான் ரீசெண்டா ஒரு வெப்சைட்ல பார்த்தப்பதான் புரிஞ்சது. ஏன்னா ஹோல் இந்தியாவை விடுங்க, தமிழ்நாடு பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்க நாடு ஜப்பான் இன்னைக்கு நெட்டோமாட்டிங்ல டாப் 5குள்ள இருக்கு. அவ்வளோ ஏன் ஜப்பானையே விடுங்க, தமிழ்நாடு பாப்புலேஷனை விட கம்மியான பாப்புலேஷன் இருக்க நாடு சவுத் கொரியா, தாய்வான், மலேசியா, சிங்கப்பூர், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நெட்டோமாட்டிங் டர்ன் ஓவர்ல டாப்ல இருக்கு. நம்ம ஆள் சேர்த்தாதான் நெட்டோமாட்டிங்ல அதிகமா பணம் சம்பாதிக்க முடியும்னு நம்புறோம். ஆனா அவன் ப்ராடக்ட வாங்கிய அதிகமா பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா பாப்புலேஷன்ல நம்பர் 1 இருக்க இந்தியா மட்டும் ஏன் இன்னமும் டெவலப்பிங் கண்ட்ரியாவே இருக்கு? இதுக்கு ரீசன் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் பிளஸ் சொசைட்டியும் தான். நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் சொசைட்டியும் என்ன சொல்லி நம்மள வளர்க்குறாங்க? ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், அந்த வேலையிலேயே நீ பர்மனண்டா ஆனா மட்டும்தான் உன் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி மார்க்கெட்டிங், பிசினஸ் இதெல்லாம் பண்ணா உன் வாழ்க்கை நாசமா போயிடுன்னு சொல்லியே வளர்க்குறாங்க. அதனாலதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட், மார்க்கெட்டிங் இதை பத்தி எல்லாமே நம்ம யோசிக்கவே பயப்படுறோம். ஆனா ஃபாரினர்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. அவன் டார்கெட்டே ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கிறது தான். நம்ம இந்தியாவில் நார்த் இந்தியாவை விட சவுத் இந்தியா எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. அதனாலதான் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க சவுத் இந்தியாவுக்கு நிறைய பேர் வேலைக்கு வராங்க. அது சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபாரினுக்கு தான் வேலைக்கு போறாங்க. ஆனா ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டுக்கு வேலைக்கு வராங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவன் நெட்டோமாட்டிங்க சைட் பை சைட் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணி நம்ம நாட்டுக்கு டூரிஸ்டரா வரான். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஃபாரினர்ஸ் என்னைக்காவது நம்ம நாட்டுக்கு வேலைக்காக வந்திருக்கானா? கண்டிப்பா கிடையாது. அவ வந்தா டூரிஸ்டரா தான் வருவான். ஆனா இந்தியாவில் உள்ளவங்க ஃபாரினுக்கு டூரிஸ்டெல்லாம் போக மாட்டாங்க, வேலைக்காக தான் போவாங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க, இந்தியா 50 கோடி பாப்புலேஷன் வச்சிருந்தப்பயே இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமா இருந்தது. அப்பயே அப்படின்னா 150 கோடியில எப்படி இருக்கும்னு. அப்படி இந்தியா டெவலப்டு கண்ட்ரியா ஆகும்னா அது நெட்டோமாட்டிக் மூலமா தான் ஆகும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
டெவலப்டு கண்ட்ரியோட சீக்ரெட்டு நெட்டோ மார்க்கெட்டிங் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க டீமுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட புது இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.